So types of hydrogen வந்து there are basically you'll have 3 types of hydrogen: primary hydrogen, secondary hydrogen and tertiary hydrogen. அது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா கார்பனை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸ்க்ரீன் தெரியறதா? கேன் யூ see the screen? Yes, sir. Okay. So primary கார்பனில் அட்டாச்சாக இருக்கிற ஹைட்ரஜன் primary hydrogen, secondary கார்பனில் அட்டாச்சாக இருக்கிற ஹைட்ரஜன் secondary hydrogen, tertiaryயில் அட்டாச்சாக இருக்கிறது வந்து tertiary hydrogen. So now you know the difference between primary, secondary and tertiary carbon. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ப்ரோபேன் CH3 CH2 CH3 ப்ரோபேன். இது ப்ரோபேனில் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் பார்த்தேன்னா இல்லை இந்த ஃபஸ்ட்டு கார்பன் பார்த்தேன்னு சொன்னால் இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது ப்ரைமரி. ஸோ இந்த கார்பன் பார்த்தேன்னு சொன்னால் 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, ஸோ இது செகண்டரி. திருப்பி நீ இந்த கார்பன் பார்த்தேன்னு சொன்னா இது வந்து ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது ப்ரைமரி. ஸோ ப்ரோபேனில் பார்த்தீங்கன்னா primary carbon and secondary carbon 2 டைப்பு தான் இருக்குது. therefore you will have primary hydrogen and secondary hydrogen. whereas இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா this is you can say isobutane அப்படின்னு சொல்லலாம் 4 கார்பன் இருக்கிறதுனால, or you can say 2-methyl propane சொல்லலாம் இதை. ஸோ இந்த 2-methyl propaneல பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிற கார்பன்ஸ், இந்த மாதிரி வெளியில் இருக்கிற கார்பன்ஸ் பெரிஃபரி கார்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிஃபரல் கார்பன்ஸ், அவுட்டரில் இருக்கிற கார்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்பன் ஒன்று கூட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது ப்ரைமரி. இந்த கார்பன் இந்த ஒன்றுத்து கூட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது ப்ரைமரி. இந்த கார்பன் இது ஒன்றுத்து கூட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது ப்ரைமரி. வேறு இந்த கார்பன் பார்த்தோன்னா 3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் இது டெர்ஷியரி கார்பன். ஸோ isobutane or 2-methyl propaneல பார்த்தீங்கன்னா you have 2 types of carbon, namely primary carbon and tertiary carbon. therefore you will have primary hydrogen and tertiary hydrogen. okay, so இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது அந்த காம்பவுண்டில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோபேனை எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா ப்ரோபேனில் யூ வில் கெட் 2 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஒன்று ப்ரைமரி ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட் ஆகும், இன்னொன்று செகண்டரி ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட் ஆகும். அக்கார்டிங்லி உனக்கு 2 ஐசோமர் கிடைக்கும், 2 டிஃப்ரெண்ட் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ஐசோமர்ஸ் உனக்கு கிடைக்கும் ப்ரோபேனில். ஐசோபியூட்டேனில் எடுத்துட்டேன்னாலும் 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் உனக்கு கிடைக்கும், நேம்லி ப்ரைமரி அண்டு டெர்ஷியரி சப்ஸ்டிடியூட்டட் ஐசோமர்ஸ் உனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்லேயும் சரி என்ட்ரன்ஸ்லேயும் சரி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோனோ குளோரினேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரோபேன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் குளோரினேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரோபேன். குளோரினேஷன்னா ஒரே மோனோ குளோரினேஷன் அப்படின்னா ஒரே ஒரு குளோரினை ஆட் பண்ணால் எத்தனை டைப் ஆஃப் ஐசோமர் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க, ஒரே ஒரு குளோரினை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதாவது மோனோக்ளோரினேஷன் ஒரே ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ இதில் வந்து குளோரினை ஆட் பண்ணேன்னா ப்ரோபேனில் வந்து குளோரினை ஆட் பண்ணேன்னா அது ப்ரைமரி ஹைட்ரஜனில் சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு 1-குளோரோப்ரோபேன் வரும். செகண்டரி ஹைட்ரஜனில் சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா 2-குளோரோப்ரோபேன் வரும். ஸோ யூ கெட் 2 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். அதே மாதிரி ஐசோபியூட்டேனில் பார்த்தேனாலும் இந்த 3 கார்பனில் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் ப்ரைமரி கார்பன் இது. இதில் அட்டாச் ஆகிருக்கிற குளோரின் வந்ததுன்னு சொன்னால் யூ வில் கெட் ப்ரைமரி 1-குளோரோ ஆர் 1-குளோரோ 2-methyl அந்த மாதிரி வரும் அது. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஐசோமர். இந்த 3த்தில் எதில் அட்டாச் ஆனாலும் அது ஒரே டைப் ஆஃப் ஐசோமர் கேட்டகரியில் தான் வரும். அதே மாதிரி டெர்ஷியரி கார்பனில் அட்டாச் ஆச்சு, இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆச்சுன்னு சொன்னால் யூ கெட் டெர்ஷியரி சப்ஸ்டிடியூஷன் உனக்கு வரும். ஸோ யூ கெட் 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ். நான் உனக்கு இது இங்கே தனியாக எழுதி காட்டுறேன், அப்போ உனக்கு அது தெரியும் வந்து. ஸோ இப்போ ப்ரோபேனில் எடுத்துட்டேன்னா if you take propane, say CH3 CH2 CH3. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இதை கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக எழுதிக்கலாம், அப்போ அந்த மெக்கானிசம் நல்லா உனக்கு புரியும். பாண்டெல்லாம் நல்லா பிரித்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி எழுதும்போது மோனோக்ளோரினேஷன் நம்ம பண்ணுறோம். குளோரினேஷன்னா என்ன? Cl2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு போட்டோம்னா மோனோக்ளோரினேஷன் நடக்கும். அப்போது இந்த இடம் வந்து ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கும். இந்த இடத்துல ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடந்ததுன்னு சொன்னால் திருப்பி இந்த ஒரு ஹைட்ரஜன் அங்கே உடையும், ஒரு ஹைட்ரஜன் உடஞ்சி இந்த இடத்துல குளோரைடு வந்து அட்டாச் ஆகும்.
ஸோ நவ் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி இப்போ இந்த கடைசி இந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உனக்கு உடஞ்சி வருது, இதில் மோனோக்ளோரினேஷன் வருதுன்னு சொன்னால் இதில் திருப்பி இதில் இந்த இடத்துல அட்டாக் ஆச்சுன்னு சொன்னாலும் உனக்கு இந்த இடத்துல குளோரின் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் இப்படி. ஸோ யூ வில் ஹாவ் குளோரின் லைக் திஸ். ஸோ நவ் இதுவும் 1 and 2 are same. 1 and 2 are same. ஸோ this means இது ரெண்டும் ஒரே ஐசோமர் கேட்டகரியில் தான் வரும். வேறஸ் இதில் இந்த நடுவில் இருக்கிற கார்பன் செகண்டரி கார்பன் வந்து அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் இந்த கார்பனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் இது இப்படி பிரேக் ஆகி வந்ததுன்னு சொன்னால் செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகும்போது யூ வில் கெட் another type of isomer 2-chloropropane உனக்கு கிடைக்கும். 2-chloropropane கிடைக்கும். So this is a different compound. This is different. So basically you get இதை வந்து when you do the monochlorination reaction ஒரே ஒரு குளோரினை மட்டும் ஆட் ஆகுதுன்னு சொன்னால், ஏன் மோனோக்ளோரினேஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை விட்டால் இந்த ஒவ்வொரு சிஹெச் பாண்டும் உடஞ்சி எல்லா சிஹெச் பாண்டுலேயுமே உனக்கு குளோரின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ ப்ரோப்பேனில் வந்து ஒரே ஒரு மோனோக்ளோரினேஷன் ஏன் சொல்கிறோம்? சப்போஸ் மோனோக்ளோரினேஷன் சொல்லாமல் நீ விட்டுட்டேன்னு சொன்னேன்னா இது ஒரு இங்கேயும் குளோரின் வரும், இங்கேயும் குளோரின் வரும், இங்கேயும் குளோரின் வரும், இங்கேயும் குளோரின் வரும், இங்கேயும் எல்லா சிஹெச் பாண்டும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா சிஹெச் பாண்டும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு அது பாலிக்ளோரினேஷன் உனக்கு நடந்துடும். பாலிக்ளோரினேஷன் நடந்ததுன்னு சொன்னால் உனக்கு நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ஐசோமர் வரும் உனக்கு. ஸோ அதனால் கொஷின் ஜென்ரலாக என்ன கேட்பாங்க, ஒரே ஒரு குளோரினை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எத்தனை டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பாசிபிள் மோனோக்ளோரினேட்டட் ஐசோமர்ஸ் ஆஃப் சே ப்ரோபேன் இல்லை பியூட்டேன் இல்லை ஐசோபியூட்டேன், அந்த மாதிரி எந்த காம்பவுண்டு வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீ சிம்பிளாக என்ன பண்ணணும், அதில் ப்ரைமரி கார்பன் இருக்கா, செகண்டரி கார்பன் இருக்கா, டெர்ஷரி கார்பன் இருக்கான்னு பார்த்தேன்னா அத்தனை நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் தான் உனக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா மீத்தேனில் பார்த்தேன்னா யூ ஹேவ் 0 degree ஹைட்ரஜன். அதே மாதிரி ஈத்தேனில் பார்த்தேன்னா திஸ் கார்பன் இஸ் அட்டாச்ட் டு ஒன்லி 1 carbon, தேர்ஃபோர் திஸ் இஸ் அ பிரைமரி ஹைட்ரஜன். அதே மாதிரி ப்ரோபேனில் பார்த்தேன்னா திஸ் கார்பன் இஸ் அட்டாச்ட் டு 2 carbons, தேர்ஃபோர் திஸ் இஸ் செகண்டரி. ஸோ இந்த இடத்துல உடஞ்சதுன்னு சொன்னால் தட் இஸ் அ செகண்டரி ஹைட்ரஜன் தட் இஸ் கெட்டிங் broken டவுன். சிமிலர்லி ஐசோபியூட்டேன் இல்லை 2-methyl ப்ரோபேனில் இருக்கிற இந்த பாண்டு உடஞ்சி வந்ததுன்னு சொன்னால் தட் இஸ் டெர்ஷரி ப்ராடக்ட்ஸ் உனக்கு கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ரியாக்ஷன்லேயும் இஃப் யூ லுக் அட் தி என்தால்பி ஆஃப் ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ் டெல்டா H1, டெல்டா H2, H3 and H4னு பார்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். ஃபஸ்ட்டோட வேல்யூ மட்டும்தான் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும், செகண்ட் தேர்டெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ப்ரைமரி ஹேலைடினுடைய என்தால்பி தான் நிறையா இருக்கும். சேஞ்ச் இன் என்தால்பி வில் பி வெரி ஹை. ஸோ இந்த ஆர்டரில் உனக்கு வரும். ப்ரைமரினா இல்லை 0 degree இருந்ததுன்னா 0 degree, விச் எவர் இஸ் த லோயஸ்ட் தட் வில் ஹேவ் த ஹையஸ்ட் டெல்டா ஹெச் வேல்யூ, என்தால்பி வேல்யூ. பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ஹைப்ரிடைசேஷன் ஆல்சோ யூ கேன் கெட் அ டிஃப்ரென்ஸ். ஸோ ஹைப்ரிடைசேஷனில் என்ன வரும் உனக்கு, CsP3ல் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் ஒரு மாதிரி இருக்கும், CsP2ல் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் ஒரு மாதிரி இருக்கும், CsPயில் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மீத்தேனில் இருக்கிற ஹைட்ரஜனோ ஈத்தீனில் இருக்கிற ஹைட்ரஜனோ இந்த ஹைட்ரஜனோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈத்தைனில் இருக்கிற ஹைட்ரஜன். ஸோ ஆல் தீஸ் 3 வில் பி டிஃப்ரெண்ட். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈத்தைனில் இருக்கிறது வந்து மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும்னு பார்த்தோம். ஏன் மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ஜாஸ்தியாக இருக்குது. பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் வில் ஹாவ் மோர் திஸ். ஓகே. ஸோ பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர்னால் என்ன அர்த்தம், அதை நான் போன கிளாஸ்லேயே போட்டிருந்தேன் இல்லை, அதை பார்த்தியா, அதை ஞாபகம் இருக்காது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங்? பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர்ன்றது வந்து sp3யில் வந்து 1/4 1 + 4 இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தா தாண்டா அடுத்த கிளாஸில் சொல்ல முடியும், இல்லைன்னா நான் சொன்னதே திரும்ப சொல்லிகிட்டு இருப்பேன்.
இதில் வந்து ஒரு S இருக்குது, 3 P இருக்குது, டோட்டலி 4 இருக்குது. ஒரு S இருக்கிறதுனால 1/4, தட் இஸ் 25%. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு S இருக்குது, 2 P இருக்குது, டோட்டலி 3, ஒரே ஒரு S இருக்குது, 1/3 இருக்கும். ஸோ 33.3% வரும் இதில் S கேரக்டர். இதில் பார்த்தோன்னா ஒரு S இருக்குது, ஒரு P இருக்குது, மொத்தமாக 2ல் ஒரே ஒரு S இருக்குது, 1/2 S, அதனால் 50% இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் S கேரக்டர் வந்து ஈத்தைன் ஆல்கைன்ஸில் அதிகமாக இருக்கும், அதனால் பர்சன்டேஜ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். பர்சன்டேஜ் S கேரக்டர் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இன்க்ரீஸ்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் அதுக்கு இருக்கும். எதுக்கு S கேரக்டர் அதிகமாக இருக்கும், அது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஈத்தைன் ஆல்கைன்ஸ் வில் பி மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் sp2, then alkene, then alkane. So electronegative character பார்த்தேன்னு சொன்னேன்னா, electronegative character of the carbon compounds பார்த்தேன்னா, alkynes will be more electronegative compared to alkenes compared to alkanes. So இதையும் மறந்து போயிட்டுன்னா திருப்பி எழுதிக்கோ. Alkynes are more electronegative. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பனில் அட்டாச் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும்னு அர்த்தம். திஸ் வில் பி மோர் அசிடிக். டெய்லி படிக்கணும்டா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மோனோக்ளோரினேஷன் ஆஃப் ஐசோபியூட்டேன் ப்ராடக்ட்ஸ்னால் ஜென்ரலாக ஐசோமர்ஸ்ன்றதை தான் ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஐசோபியூட்டேனோட ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸ்ட்ரக்சர் எழுதுனா அதில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ஹைட்ரஜன், தட் இஸ் பிரைமரி ஹைட்ரஜன் அண்ட் டெர்ஷரி ஹைட்ரஜன். ஸோ இப்போ நீ குளோரினேஷன் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நான் முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒன்று இங்கே அட்டாச் ஆகலாம், இல்லை இங்கே அட்டாச் ஆகலாம், இல்லை இங்கே அட்டாச் ஆகலாம். எங்கே அட்டாச் ஆனாலும் ஒரே ஒரு குளோரின் தான் நம்ம பண்ணுறோம். மோனோ குளோரினேஷன் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கேயும் எல்லா இடத்துலையும் அட்டாச் ஆகிறத பற்றி அவங்க சொல்லலை. எல்லா இடத்துலையும் அட்டாச் ஆனால் அது பாலி குளோரினேஷன்னு ஆகிடும். ஸோ ஒரே ஒரு குளோரினை போட்டோம்னா அது இங்கே அட்டாச் ஆனாலும் ஒரே இது தான் வரும், இங்கே வந்தாலும் ஒரே இது தான் வரும். ஸோ இது ஒரு ஐசோமர் உனக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி வந்தால் இது ஒரு ஐசோமர் உனக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து உனக்கு மொத்தம் 9 ஹைட்ரஜன் இருக்குது. 9 ஹைட்ரஜன் இருக்குது உனக்கு. ஸோ 9 ஹைட்ரஜன் வந்ததுன்னு சொன்னால் 9 ஹைட்ரஜனும் உனக்கு ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 9 primary hydrogen and 1 tertiary hydrogen, totally 10 hydrogens you are having. ஸோ உனக்கு என்ன இப்போ ரேஷியோ எப்படி வரும், பர்சன்டேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9 primary hydrogen divided by 1 tertiary hydrogen. ஸோ 1:9 ரேஷியோவில் உனக்கு அந்த ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். primary is to tertiary isomers of monochlorination of isobutane பண்ணேன்னா the percentage of the products that is formed is 1:9. அதை எழுதிக்கோ அந்த இடத்துல. சார் look at propaneல you have 6 primary hydrogen and 2 secondary hydrogen. ஸோ இப்போ இதில் வந்து எந்த ரேஷியோவில் உனக்கு மோனோக்ளோரினேட்டட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீ எப்படி போடுவ அதை, 6 primary hydrogen அண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் பார்த்தோன்னா மொத்தம் 8 ப்ராடக்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். 8ல் 6 primary hydrogen, 2 secondary hydrogen உனக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ 6/8 will be the primary hydrogen products, 2/8 will be the secondary hydrogen products. ஸோ 3/4 அப்படின்றது வந்து 75% வரும். இது வந்து 1/4 அப்படின்றது 25% வரும். ஸோ உனக்கு ஆன்சர் என்ன, 75% primary substituted மோனோக்ளோரின் டெரிவேட்டிவ் கிடைக்கும், 25% செகண்டரி ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட்டட் மோனோக்ளோரின் டெரிவேட்டிவ் உனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மோனோக்ளோரினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இது ஒரு கொஷின் கண்டிப்பாக உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் இதை கேட்பாங்க இதை. ஓகே சார், ஐசோப்ரோபேன் நாட் பாசிபிளா சார்? ஐசோப்ரோபேன் நாட் பாசிபிள். ஐசோப்ரோபேன் காம்பவுண்ட் வராது, சப்ஸ்டிடியூவன்ட் வரும். சப்ஸ்டிடியூவண்ட்டாக அது வரும், தி ஆல்கேன்ஸ். ஸோ நைட்ரேஷனுக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ரியேஜென்ட் என்ன, நம்ம அரோமேட்டிக்கில் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ நைட்ரிக் ஆசிட் போடுவோம், HNO3. ஸோ HNO3 போட்டேன்னு சொன்னேன்னா ப்ளஸ் மைனஸ் நான் ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரி இது ப்ளஸ் மைனஸ் இதில் வராது, பட் ப்ளஸ் மைனஸ் நீ புரிஞ்சிக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டேன்னா HONO அப்படின்னு போட்டேன்னா யூ கேன் சி தட் OH தனியாக வாட்டர் மாலிகுலாக வெளில வந்துடும், NO2 குரூப் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் நைட்ரோ ஆல்கேன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அங்கே நைட்ரோ அரீன் பென்சீனில் போட்டோம் இல்லையா, நைட்ரோ பென்சீன் ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே
நைட்ரோ ஆல்கேன்ஸ். இப்போ ஆர் வந்து மீத்தால் குரூப்பாக இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னேன்னா நைட்ரோ ஈத்தேன் கிடைக்கும் உனக்கு. நைட்ரோ ஈத்தேன் ப்ளஸ் இது போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் சிசி பாண்டு உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிசி பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் 2 மீத்தேல் குரூப் வந்துடும். ஸோ மீத்தேல் குரூப் வந்ததுனால சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ கெட் நைட்ரோ மீத்தேன் கூட ஒரு பை ப்ராடக்டாக உனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நைட்ரோ குரூப் இஸ் அ டீஆக்டிவேட்டிங் குரூப், ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இப்போ ப்ரோபேனில் வந்து நைட்ரிக் ஆசிட் போட்டு ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணேன்னு சொன்னேன்னா யூ வில் கெட் ஆல் எல்லா ப்ராடக்ட்டும் உனக்கு கிடைக்கும். அதாவது 1 நைட்ரோப்ரோபேன், 2 நைட்ரோப்ரோபேன், ஈத்தேன் அது 2ஆக உடஞ்சிடும். சிசி பாண்ட் அண்ட் சிசி பாண்ட் உடையும். அதாவது இந்த 3 சியில் இது உடஞ்சதுன்னு சொன்னால் CC1C1 கிடைக்கும். அப்புறம் இந்த 2 ப்ராடக்ட்டும் உனக்கு இங்கே வரும். ஸோ நைட்ரோ ஈத்தேனும் கிடைக்கும், நைட்ரோ மீத்தேனும் உனக்கு கிடைக்கும். அது ஸோ நைட்ரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா அந்த மோனோக்ளோரினேட்டட் அந்த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ரியாக்ஷன் நாங்கள் ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே கார்பன் பாண்டு உடையிறது உனக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் மெக்கானிசம் பார்த்தோன்னா திஸ் கோஸ் பை ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன், தட் இஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ செயின் ரியாக்ஷன்னா என்ன, உனக்கு இனிஷியேஷன் இருக்கும், ப்ராப்பகேஷன் இருக்கும், டெர்மினேஷன் இருக்கும், 3 ஸ்டேஜ் இருக்கும் செயின் ரியாக்ஷன். இதை நான் போன கிளாஸ்லேயே வந்து ஹாலோஜினேஷனுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியேஷனில் என்ன ஆகும், நைட்ரிக் ஆசிடில் போட்டோம்னா இந்த பாண்டு உடஞ்சி ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடந்து HO டாட் அண்ட் NO2 டாட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த HO டாட் வந்து இட் வில் அட்டாக் தி RH பாண்ட், ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் எதை அட்டாக் பண்ணாலும் அது ஹோமோலிட்டிக் ஃபிஷனாக தான் அட்டாக் பண்ணும் அது. ஸோ திருப்பியும் R டாட் அண்ட் H டாட் இப்படி ஃபார்ம் ஆகும். இது அட்டாக் பண்ணும்போது R டாட் அண்ட் H டாட் ஃபார்ம் ஆகும். அந்த R டாட் அண்ட் H டாட்டில் வந்து H டாட் அண்ட் OH டாட் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். இது 2 கம்பைன் ஆகி நைட்ரோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் எதெல்லாம் மீந்து போயிருக்கோ R டாட் அண்ட் OH டாட் கம்பைன் ஆகி சம்டைம்ஸ் ஆல்கஹால் கூட உனக்கு ஃபார்ம் ஆகலாம், பட் அது லெஸ் குவான்டிட்டியில் அது ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக வந்துட்டு இதெல்லாம் ரியாக்ஷன்லாம் முடிஞ்சு அது எல்லா ஆல்கேனும் பிரேக் டவுன் ஆகி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் மிச்சம் இருக்கிறது வந்து ஏதாவது இருந்ததுன்னா OH டாட்டும் NO2 டாட்டும் இருந்ததுன்னு சொன்னால் அது 2 கம்பைன் ஆகி நைட்ரிக் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு ஜென்ரல் மெக்கானிசம் தான். இது இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் NO2 வந்து அட்டாச் ஆகும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோ, இந்த நைட்ரேஷன் காப்பி பண்ணிக்கோ. சல்ஃபோனேஷனில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம பென்சீனில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் போட்டால் NO2 குரூப் ஆட் ஆகும். சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோன்னா SO3H குரூப் ஆட் ஆகும். அதுக்கு பேர் சல்ஃபோனிக் ஆசிட் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு பேர். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஜென்ரேட் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இதில் ஏதாவது ஒரு பாண்டு உடையும், அந்த பாண்டு உடஞ்சி அதில் அட்டாச் ஆகும். ஸோ செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால செகண்டரியில் வந்து அந்த குரூப் அட்டாச் ஆகும். ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள், ஃபாலோடு பை செகண்டரி, ஃபாலோடு பை பிரைமரி. ஸோ அதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இதுவும் நான் வந்து போன கிளாஸ்லேயே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் நான். கார்போகேட்டையானுக்கு கம்பேரபிளாக இருக்கிறதுனால டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள்ன்றதுனால டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் வில் பி மோர் ஸ்டேபிள், அதே கேட்டகரியில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைமரி கார்பன் அட்டாக் அதில் வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்காது, ஏன்னா அது லெஸ் ஸ்டேபிள். டெர்ஷரி கார்பன் இஸ் டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல் மோர் ஸ்டேபிள்ன்றதுனால இந்த பாண்டு தான் உனக்கு உடையும். அந்த பாண்டு உடஞ்சி அதில் வந்து SO3H அங்கே ஆட் ஆகும். அது வந்து சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன். அடுத்தது வந்து ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன். ரியேஜெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் சல்ஃபோனேஷன் நடக்கும், நைட்ரிக் ஆசிட் போட்டால் நைட்ரேஷன் நடக்கும், Cl2 in the presence of light போட்டால் குளோரினேஷன் நடக்கும், bromine in the presence of light போட்டினா bromination நடக்கும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட். AlCl3 பார் HCl போட்டேன்னா HCl போடுறோம், நல்லா பார்த்துக்கோ. AlCl3 பார் CS3Cl போட்டேன்னு சொன்னால் ஃபிடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கலேஷன் வந்துடும் உனக்கு. அது ஆனைட்ரஸ் AlCl3 போட்டு அப்படி போட்டோம்னா இதில் HCl போட்டேன்னு சொன்னேன்னா ஐசோமரைசேஷன் உனக்கு நடக்கும். அண்ட் ஐசோமரைசேஷன் ஜென்ரலாக வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸில் தான் நடக்கும், அரோமேட்டிக்கில் நடக்காது. ஸோ இப்போ இந்த N பியூட்டேன் எடுத்து அதில் AlCl3 HCl போட்டு ஹீட் பண்ணினா அது ஐசோபியூட்டேனாக மாறிடும். அதே மாதிரி இஃப் யூ டேக் எனி அதர் 2-methyl pentane எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா யூ வில் கெட் 2,2-dimethyl பியூட்டேனாக உனக்கு வந்துடும். ஸோ நீ எந்த ஐசோமராக வேணாலும் நீ அதை போட்டுக்கலாம், பட் இட் வில் பி a டிஃப்ரெண்ட் ஐசோமராக உனக்கு அது இருக்கணும். That is the isomerization reaction.
மூணாவது ரியாக்ஷன் இதெல்லாம் குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் தான் இது. பைரோலிசிஸ் பைரோனா ஹீட்டுன்னு அர்த்தம். ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா ஃபீவரை குறைக்கிற ட்ரக்குக்கு பேர் ஆன்டிபைரட்டிக் ட்ரக். நெக்ஸ்ட் டைம் நீ வந்து டோலோ 650 பேராஸ்டமாலோ வாங்கினா அதை பின்னால் திருப்பி படிச்சுப்பார். சின்னதாக எழுதியிருப்போம் ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு எழுதியிருப்போம். அப்படின்னா ஃபீவர் ரெடியூசிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ பைரோ அப்படின்னா ஹீட். ஸோ எந்த ஆல்கேன் எடுத்து நீ ஹீட் பண்ணினாலும் இட் வில் ப்ரோக்கன் டவுன் டு ஃபைனலி டு நம்ம எந்த டெம்பரேச்சர் போடுறோன்றதை பொறுத்து யூ வில் கெட் த டோட்டலி பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸாக உனக்கு கிடைக்கும். கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜனாக வந்துடும். ஈத்தேன் போட்டேன்னா யூ கெட் ஈத்தீன் ப்ளஸ் ஹைட்ரஜன் அந்த பாண்டு உடையும் போது. அதே மாதிரி ப்ரோப்பேன் போடும்போது யூ கெட் ஈத்தீன் ப்ளஸ் மீத்தேன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். எப்படி உடையும், எந்தெந்த பாண்டு உடையும் அப்படின்றத நம்மளால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. எந்த மாதிரி காம்பினேஷனில் வேணாலும் உனக்கு வரும் பைரோலிசிஸில். ஸோ யூ கேன் ரைட் ஆல் தி ப்ராடக்ட்ஸ், whatever the products, பட் காமனாக நிறைய இடத்துல நிறைய தடவை பண்ண ரியாக்ஷன்ஸில் வந்து இதெல்லாம் வந்திருக்குன்றதுனால இதை எழுதியிருக்காங்க. see when you burn something you don't know what அந்த அதில் என்ன இருக்குது, ஹியூமிடிட்டி இருக்கா, வேறு டர்ட் இருக்கா, வேறு என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு we will get different types of products that we get out of the of those products. அதே மாதிரி பியூட்டேன் அதை ஹீட் பண்ணினாலும் பியூட்டீன் 1 பியூட்டீன் வரும், 2 பியூட்டீன் வரலாம், ஈத்தேன் வரலாம், ஈத்தீன் வரலாம், ப்ரோப்பீன் வரலாம், மீத்தேன் வரலாம், ஹைட்ரஜன் வரலாம். ஆல் பாசிபிள் பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் யூ வில் கெட் இஃப் யூ டூ தி ஹீட்டிங். எல்லா மாதிரியான காம்பவுண்ட்ஸும் உனக்கு வர்றதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. அது வந்து பைரோலிசிஸ். அடுத்தது வந்து அரோமேட்டைசேஷன்னா அலிஃபேட்டிக்காக இருக்கிற காம்பவுண்டை வந்து அரோமேட்டிக்காக மாற்றுறது. ஸோ 6 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்துட்டு அதில் Cr2O3 அண்ட் Al2O3 மிக்சர் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டு ஹைட்ரஜன் வந்து வெளியில் வந்துடும். டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்ற மாதிரி அது வெளியில் வந்துட்டு அங்கே உனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ ஹெப்டேன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா 7 கார்பன் இருக்குது இல்லையா, 7 கார்பன் இருக்கும்போது ஒரு கார்பன் வெளியில் வந்து மீத்தாயில் பென்சீன் உனக்கு வந்துடும், டொலுவீன் மாதிரி. அதே மாதிரி ஆக்டேன் எடுத்துட்டேன்னு சொன்னால் 2 கார்பன் வெளில வந்துடும். ஏன்னா அரோமேட்டைசேஷன் அப்படின்னு சொன்னால் அரோமேட்டிக் ரிங்கு தான் ஃபார்ம் ஆகணும். தட் இஸ் 6 மெம்பர்டு ரிங்கு தான் உனக்கு ஃபார்ம் ஆகணும். 5 மெம்பர் ரிங்கில் வந்து உனக்கு அரோமேட்டிக் ரிங்கு வராது. உனக்கு மீத்தைல் சப்ஸ்டிடியூண்ட் வச்சுட்டு அரோமேட்டிக் ரிங்கு உனக்கு வராது. ஸோ அதனால் பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ் தான் உனக்கு எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஆக்டேன் போட்டுட்டேன்னா 1,2 டைமீத்தைல் வரலாம், இல்லை 1,3 டைமீத்தைல் வரலாம், இல்லை 1,4 டைமீத்தைல் கூட வரலாம் உனக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால யூ வில் கெட் ஒன்லி 1,2 டைமீத்தைல் பென்சீன் கிடைக்கும் உனக்கு. Okay, so that is the aromatization reaction. Okay, so I'll stop here.